பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிரசன்னம் மகிமைப்படுவதாக. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவி நான். தேங்க்யூ லார்ட். எஸ்ஸப்புடைய விசேஷித்த ஆசுதமுள்ள ஒரு வார்த்தை. எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இன்றைக்கி நாமளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்மளாம் பாவிகள். ஆண்டோடைய அந்த அன்புக்காரன் நம்மளோட கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்யப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் உண்டு. நம்ம நிறைய விஷயங்களில் நன்மையை பார்க்காம இருக்கிறோம். நிறைய விஷயங்களில் உலகத்து பிரகாரம் ஆசைகளை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த 2024 எண்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். நம்மளை அவர் ரட்சிப்பார். நிறைய பேர் இன்னும் பாவத்தில் இருக்கிறாங்க. பாவ சிந்தனைகள் இருக்கிறது, பாவ எண்ணங்கள் இருக்கிறது, பாவ ஏக்கங்கள் இருக்கிறது, ரகசிய பாவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொன்றிலையும் கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவர் நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறார் அப்படின்னா நம்ம முதலாவது பாவி அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். பாவியாக இருக்கிற என்மேல் கிருபையாயிரும், பாவியாக இருக்கிற மேல் கிருபையாயிரும் மன்றாடினார் அந்த பக்தன். ஆண்டவரே, பாவியாக இருக்கிற மேல் கிருபையாயிரும். அந்த தூரத்தில் இருந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து மன்றாடுகிறார். பாவியாக இருக்கிற மேல் கிருபையாயிரும். அவனால் இவனே இரக்கம் பெற்றான் என்று கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? நம்ம கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெறணும் அப்படின்னு சொன்னால், நான் பாவி ஆண்டவரே, நான் இந்த பாவம் பண்ணியிருக்கிறேன், நான் பேச்சில் பாவம் பண்ணிட்டேன், என் கண்களில் பாவம் பண்ணிட்டேன், என் கரங்களில் பாவம் பண்ணிட்டேன். மன்றாடுங்க, ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்யும். நான் மதிக்காமல் விட்டுட்டேன். என் ஹஸ்பண்டை மதிக்கலை, என் கணவனை மதிக்கலை, என் பேரண்ட்ஸை நான் மதிக்கலை, நான் பாவம் பண்ணிட்டேன். என் சபையை நான் மதிக்கலை, என் ஊழியர்களை நான் மதிக்கலை, விசுவாசிகளை மதிக்கலை, நான் பாவம் பண்ணிட்டேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். நான் என் உறவுகளுக்கு செய்ய வேண்டிய நான் செய்யாமல் போயிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், எனக்கு உதவி செய்யும். எனக்கு பிரியமானவர்களே, அதான் சொல்கிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவினான். ஆண்டோடைய அன்புக்காரன் நம்மளை தொட்டு பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ நம்ம மன்றாடாமல் நல்லா நோட் பண்ணிக்கணும். எந்த மனுஷனுடைய பாவம் கழுவப்படணுமோ அந்த மனுஷன் மன்றாடி இருக்கணும். ஞானசனம் கொடுக்கறதெல்லாம் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கலாம் கிடையாது, அதெல்லாம் போய். ராபோஜனை எடுக்கிறதுனால அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னதெல்லாம் போய். ராபோஜனை கொடுக்கறதுனால அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னெலாம் போய். இன்றைக்கி ஊழியக்காரர் ஆகிட்டாங்கனால அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அதெல்லாம் போய். ரட்சிப்பு என்பது எல்லோருக்கும் உரியது. ரட்சிப்பு இவங்களுக்கு மட்டும்தான் உண்டு, இவங்களுக்கு கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இந்த மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ரட்சிப்பு அவசியம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, யாரெல்லாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும்னு நினச்சி ஆண்டவர் நோக்கி மன்றாடுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு உண்டாகும். எனக்கு வியாதி நீங்கிருச்சினதுக்காக நான் பாவத்தை கழுவப்பட்டுட்டதெல்லாம் கிடையாது. நோய் நீங்கிருச்சினதுக்காக நான் பாவத்தில் கழுவப்பட்டதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த வியாதியாக இருந்தேன், இந்த கூட்டத்துக்கு வந்தேன், இவர்கள் எனக்கு ஜெபித்தார்கள், எனக்கு வியாதி நீங்கிது, நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். இதெல்லாம் போய், இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போல்லாம் ஒன்றும் ஏற்றுக்கொள்கிற கருத்து கிடையாது. மனம் திரும்புதல் வர வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதல் வர வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு, ஆண்டவரே, பாவியருக்கு மேலே கிருபையாக இருந்ததுக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறாங்களோ அவங்க மன்றாடும்போது, அவங்க கதறும்போது, அவங்க ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்கும்போது கர்த்தர் மனம் திரும்புதலை கொடுப்பார். கர்த்தர் மனம் திரும்புதலை கொடுத்தால்தான் அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியும். அவர்களில் பிரதான பாவி என்று கர்த்தர் நம்ம சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் உண்டு. அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்காக சொல்கிறேன். யாராவது உங்களுக்காக பாவத்திற்காக ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட உட்காருங்க. நான் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்தால் தான் எனக்கு ரட்சிப்பு. ஜெபம் பண்ணலாமா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தை மூலமாக ஆவியானவரே, அப்பா, ஏசப்பா, எங்கள் பிதாவே, இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட வேண்டும். என் பாவம் கழுவப்பட வேண்டும். என் வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாகணும். நான் பரிசுத்த பிள்ளையாய் வள வரணும்.
பாவ சிந்தனை, பாவ எண்ணம், பாவ ஏக்கம், ரகசிய பாவம் எதுவும் எங்களை தொடக்கூடாது. எங்கள் மூதாதையருடைய பாவ சாபங்கள் எங்களை தொடக்கூடாது. எங்கள் ஊருடைய பாவ சாபம் தொடக்கூடாது. நாங்கள் படிக்கிற பகுதிகளில் இருக்கிற பாவ சாபம் தொடக்கூடாது. வேலை செய்கிற அட்மாஸ்பியரில் இருக்கிற பாவ சாபம் தொடக்கூடாது. உங்களுடைய பரிசுத்தம் எங்களை தொடணும். இயேசுவின் ரத்தம் எங்களை தொடணும். எங்களுக்கு கிருபை செய்யும். பிரதான பாவியை என்மேல் கிருபையாயிரும், என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, யார் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டுகிற சந்தோஷம் உண்டாகட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.